வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ப்ரெஸ் ஷோ முடிச்சிருக்கு, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். 20ஆம் தேதி ரிலீஸ் வெள்ளிக்கிழமை. எல்லோரும் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படம் ஆதிவு சாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட் படம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. உனக்கு ஆடியோ பேசலாமா? ஓகே, வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மை டீம் எல்லாருக்குமே கூட ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் படம் எங்கள் எல்லாருக்குமே, எனக்கும் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஸோ ப்ளீஸ், ஐ வாண்ட் யூ சப்போர்ட். உங்களால் தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பாலகோபி சார் உடைய சன். எனக்கு பாலகோபி சாரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலாக, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக, இபியாக, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் வந்து ஒரு ஹெட்டாக வர இருந்திருக்காரு. அவருடைய மகன் வந்து இன்றைக்கி ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஃபீல் குட் படம். இது வந்து இந்த கரெக்டான ஒரு டைமுக்கு வேறு வந்திருக்கு. ஏன்னா நிறையா படங்கள் வந்து இந்த மாதிரி சில மெசேஜஸ் அப்படி இப்படின்னு வர இடத்துல இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக, அதுவும் அந்த கடைசியாக வந்து ஒரு அடிங் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான வந்து ஒரு கதைக்களம். அதில் நான், அப்புறம் வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள், அப்புறம் வந்து இவங்க கடவா கோபி சார் அவர்கள், நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை மிக முக்கியமான விஷயம், படத்தோடைய இயக்குனர் மகாலட்சுமி முருகன் சார் அவர்களுக்கு வந்து அவர் வந்து விஜயகாந்த் சார்கிட்ட வந்து அவருடைய பயிற்சி பற்றையிலேருந்து வர ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ப்ளஸ் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஃபஸ்ட்டு படம். சிம்ரன் அண்ட் இவங்க, அதாவது ஆதவ் கிருஷ்ணா, ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. ப்ளஸ் மக்கள் அனைவரும் பார்த்து இந்த படத்தை எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான், நீங்கள் மட்டும் இல்லை, மக்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு போகும். ஸோ ப்ளீஸ் வந்து இந்த படத்தை லவ் பண்ணி, இந்த படத்தோடைய விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி, படத்தோடைய அந்த மெசேஜுக்கும் படத்தோடைய அந்த கதைக்களத்துக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் இந்த லவ் ஷேர் சப்ஸ்கிரைபை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் படத்தில் நான் திருத்திக்கிறேன். ஸோ கொடுத்த இன்புட்ஸ்லாம் கேட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு நான் இதோட பெட்டராக கொடுப்பேன்னு ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ மீடியா சப்போர்ட் இல்லாமல் ஒரு படமும் எதுவுமே நகராது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். அது ஒரு சின்ன டீம் தான். ஸோ இதோட பெஸ்ட் படமாக இன்னொன்று கொடுப்போம் கண்டிப்பாக. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். வந்திருந்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும், சகோதரிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றி. இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் திரு ரவி சார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னுள் வாழும் புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களுக்கும், எல்கே சுதீர் சார் அவர்களுக்கும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், எனக்கு உதவி புரிந்த எங்களது அலுவலகத்தில் உதவி புரிந்த மல்லிம்பட்டி ராதாகிருஷ்ணன், சவுந்தர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி. நான் இயக்குனராக உருவாக காரணமாக இருந்த இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், பேரரசு பட டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்தியம்பட இயக்குனர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும், அவருக்கு துணை இருக்கும் மோகன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் எனக்கு இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படம் நான் டைரக்டர் ஆகணும் இவ்வளோ பேர் ஆசை இருந்தாலும் ரகு சாரும் பாலகோபி சாரும் இல்லைன்னா இதுக்கு சாத்தியமே கிடையாது. என் வாழ்நாள் கனவை நிறைவேற்றினதுக்கு ரகு சாருக்கு நன்றி, பாலகோபி சாருக்கு நன்றி. ஏன்னா அவர் தான் ஒரு பையனை வச்சு படம் பண்ணும்போது ஒரு கதையை அவங்களே கொடுத்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும், நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அவங்க சார் சொன்ன கதையை நான் ஒரு சிறப்பாக எடுத்திருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இதில் ஏதாவது எல்லாருமே டீம் எல்லாருமே புதுசு தான். இப்போ தான் ஒரு உள்ளே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை மீறி சில தவறுகள் நடந்திருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். பத்திரிகைகள் எல்லாருமே சொன்னீங்க, சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணிங்க, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. படம் ஓடுறதுக்கு காரணம் கதை நல்ல கதை தான். நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யுங்க. நன்றி சார். படம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்எஸ்எஸ் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் டைட்டிலுக்கும் படத்துக்கு என்ன சொல்லுங்கள்? இல்லை சார், இது வந்து நம்ம லவ் பண்ணுறது காமனாக தான் வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்காக எல்லோரும் இப்போ வேறு மாதிரி நாங்கள் ஒரு கவித்துவமாக வச்சா யாரும் கொஞ்சம் அந்த பழைய பேட்டர்ன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கக்காக லவ் பண்ணுறதை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இப்படி லவ் பண்ணுறோம், அந்த லவ்வை நீங்களாம் இது பண்ணிக்கோங்கிறது ஒரு டைட்டிலுக்காக தான். ஷேர் பண்ணுங்கிற மாதிரி இல்லை லவ்வை ஷேர் பண்ண இருக்கும், வேற ஒன்றும் இது இல்லை. இதுக்காக மட்டும். அப்புறம் அதே மாதிரி இந்த வில்லன் யார் சார்? அப்படியே தலா அஜித் மாதிரியே இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் விஜய் மாதிரி பிடிச்சதுனால வில்லன் அஜித். இல்லை அவர் வந்து கேரளாவிலேருந்து வந்திருந்தார். அவர் அப்படியே அஜித் மாதிரியே இருக்காரு சொன்னாங்களே. இல்லை அவர் பேர் ரோஹித் சார். ரோஹித் நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து ஆக்சுவலி சுதர்சி சாரோட டீமில் ஒரு படம் பண்ண கமிட் பண்ணியிருந்தார். கேட்டுக்கிட்டதுனால நமக்கு அவங்க விஜய் மாதிரி ஆரம்ப கால விஜய் மாதிரி மாதிரின்னு சொல்லி மாட்டி விட்டீங்க பார்த்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஜேபி ஃபிலிம்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு படம் தயாரிச்சிருக்கிறேன். அதில் ஹீரோயின், அப்புறம் இயக்குனர், அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாருமே வந்து புதுசாக போட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என் கூட சப்போர்ட்டாக இருந்த முதல்ல டெக்னீஷியன்கள். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு கிடைச்சது மிக பெரிய வரம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுகள் அவ்வளோ கோஆப்ரேட்டாக பண்ணாங்க. அது ஒரு ஏன்னா இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படம் இருக்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறோம், அதை ரிலீஸ் பண்ணுறது அதோட பெருசு, அது உங்களுக்கே தெரியும். இதை நல்லபடியாக நீங்கள் எழுதி ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு படம் எத்தனை நாள் ஓடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பில்டப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா ஒரு படத்தை எப்படி வேணாலும் பில்டப் கொடுத்து இன்றைக்கெல்லாம் ஒரு வாரம் ஓடினா அது பெரிய படங்கிற நிலைமையில் இருக்குது. அதனால் சிறப்பாக ஓட வைக்க மாதிரி நம்ம பத்திரிகை துறைகளையும் ஊடகங்களையும் அன்போடு மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினோதினி மேடம், வாங்க மேடம். நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக சவுகார்பேட்டில் வந்து மேக்ஸிமம் யாருமே காதல் பண்ணுறதே இல்லை. சவுகார்பேட்டை பெண்களும் தமிழ்நாட்டு பெண்களை காதல் பண்ணால் நீங்கள் பேப்பரில் நியூஸில் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க? சவுகார்பேட்டை பெண்களை காதல் பண்ணுங்க, பண்ணால் சண்டை வரும்னு சொல்ல வரீங்களா, பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுவுமே கிடையாது இந்த படத்தில். இதில் வந்து லவ்ங்கிறது சார் கேட்டார்ல, இந்த மாதிரி லவ்வை ஷேர் பண்ணணுமா, லவ்வரை ஷேர் பண்ணணுமான்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி வச்சுருந்தா லவ்வர் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சுருப்போம். நம்ம வச்சுருக்கிறது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். லவ்ங்கிறது யாருக்கும் நடுவில் கூட வரும். இப்போ அதனால் வந்து இந்த சவுகார்பேட்டு, மயிலாப்பூர், நீங்கள் அதுலலாம் போயிடாதீங்க. அப்புறம் வந்து அது ஒன்றுனா சொல்லலாம், ஒரு ஏரியா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நகர்நல்லூர் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லவ்வுங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜில் வரும். அந்த ஏஜில் இவங்க கரெக்டான ஏஜில் தான் வந்திருக்கு. இப்போ என்னோடய ஏஜில் வந்தால் தான் அது பிரச்சனை. இவங்க ஏஜில் கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு. அதனால அவங்க எந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த மேட்டர். ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடம், தொடர்ச்சியாக வந்து டிவிக்கு மேலே வந்து பெரிய விமர்சனம் வச்சுருக்கீங்க, நிறைய விமர்சனமும் வைக்கிறீங்க. ஏன், எதனால? எது டிவிக்கே கட்சி மேலே தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறீங்க, ஏன், எதனால? அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல இருக்கார்ல, அவர் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்தில் தான் வருது. அந்த ஆதங்கம் என்னென்னா, நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவர் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது.
எதனால அவர் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராங்க, என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலையும் நம்ம இருந்துட முடியாது. நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் கேரவனுக்குள்ளேருந்து நடிக்க முடியாது, இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனால் தான் நடிக்க முடியும். அந்த மாதிரி வரட்டும், வந்து ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்ணுறத மக்களுக்காக பண்ணுறத பார்த்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும். இப்போ நீங்கள் என்ன நிற்க வச்சு இங்கே கேள்வி கேட்குறீங்க, இதே கேள்வியை அவரை நிற்க வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டுட்டு அதான் அந்த பதில் அங்கே வந்துருச்சு. ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும். இல்லை மேடம், அதுதான் சொன்னீங்க. ஆமாம், அது என்ன காரணமாக இருக்கு? அவங்க யாரும் இன்னும் ரெடியாக இல்லைன்னு நான் நம்புகிறேன். சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் பண்ணீங்களா மேடம் அவங்களுக்கு எதிர்த்து? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் நான் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். விமர்சனம் எப்போ நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்கே நடக்கும்போது, ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது, அந்த ஒரு சம்பவமே நடந்தது, அந்த துர்சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்காக கூட அங்கேருந்து வந்து குரல் வந்து வரல. வெளியில் நம்ம தான் ஆதங்கப்பட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்களை கூட நீங்கள் இன்னும் கேட்கலாம். வெளியில் வந்தால் கேட்கலாமா? வெளியில் வரணும். நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூரில் வந்த வெளியில் இருக்குது. நான் வந்துட்டேன் இன்னைக்கு. அந்த ஏரியாலேருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம். செல்லப்பிராணிகளை வந்து சில பேர் இருங்க ஒரு நிமிஷம். இல்லை, இது மட்டும் படத்தை பற்றி சார், இந்த படத்தை எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் நல்லா நடிப்பீங்க. இதில் வந்து ஒரு ஃபேமிலியால் ஒரு சீரியல் நடிகராக வந்து சீரியல் பார்க்குற பெண்ணாக நடிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, நிறைய நீங்கள் சீரியல் பார்த்துருப்பீங்க. ஆனால் சீரியல் பார்க்குற பொருள் எல்லாமே வந்து மக்கு மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்? அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு க்யூட்டான, இல்லை அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டீரியோ டைப்பை தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து என்னென்னா அந்த அம்மாங்கிறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக சப்போர்ட்டிவான ஒரு அம்மா. ஏன்னா இப்போ ரேகை அப்படின்னு நான் கூட பண்ணேன், அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வேறு ஷேடில் நம்ம பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து த்ரூட்டாக அந்த பையனை வந்து முழுசாக நம்புகிற அந்த பையன் வந்து ஒரு அந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட கூட போய் சொல்லாமல் அம்மாட்ட வந்து தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவாக பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து அதை முட்டாள்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சீரியல் பார்க்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது. அவங்க வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் அம்மாக்கள் வந்து இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து பேசக்கூடாது. இங்கே வந்து இங்கே என் பக்கத்தில் நின்று பேசுனீங்கன்னா யார் பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன என்னையே கேட்குறீங்க, எல்லாரையும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனையோ படங்களில் வந்து இவங்க அதாவது அது சொல்லவே முடியாது. சினிமாவில் வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னை வந்து இவருக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியாக நடிக்கணும் அப்படின்னா கூட அதை நான் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நான் நடிக்கிறேங்கிறதானே தவிர இது ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியாக இவங்க நடித்தாங்க, லக்ஷ்மி மேம். அவங்க வந்து ஒன்றும் பாட்டி வயசுலாம் இல்லை, அப்போது அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் சினிமாவை. வாங்க, ரொம்ப நன்றி. இதுக்குமே என்ன காரணம்? அவருக்கும் உங்களுக்கு என்ன இல்லை சம்மந்தம்னா, நான் அவர் ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ் பாய், ஆல்ரெடி நான் அவரோட ரசிகன். இங்கே சென்னை வந்து அவரோட ஆஃபீஸ் பாயாக இருந்தேன். நான் அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து அதான் அங்கே இருந்து ஆஃபீஸ் பையனை அவங்களுக்கு தெரியுமே, தட்டு கழுவுறதுலேருந்து சாப்பாடு வாங்குறது, இந்த மாதிரி ஒருத்தனை இவனுக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க அவரை பார்க்க கதை சொல்ல வரவங்கலாம் அவங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் வருவாங்க. அதில் அவங்க செலக்ட் பண்ணி படங்கள் நிறையா பண்ணும்போது அவங்களோட அவுட்புட்டுன்னு ஒன்று வரும்போது அதை காமிப்பாங்க. கேட்பென்ட்டை காமிப்பாங்க, சுதீஷார்ட்டை காமிக்கும்போது நான் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது சார் நான் என்னோடய ஐடியாவை நான் சில விஷயங்களை சொல்லுவேன். இல்லை ஒரு சாங்கு ஒரு டியூன் போட்டு காமிப்பாங்க, சாங்கு போட்டு காமிக்கும்போது சுதீஷார் அவர் ரூமில் கேட்பாங்க, எப்படா இருக்குது உனக்கு, எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பாரு. எனக்கு நான் பிடிச்சது அது நான் இது சொல்ல சரி என் கருத்து இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து மற்ற டைரக்டரையோ மியூசிக் டைரக்டரையோ குறைச்சி சொல்கிறதுக்காக சொல்லலை, என்னோடய கருத்தை கேட்பார். அது அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி அது கிட்ட ஆகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அதனால் என்னோடய இது ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க சென்னை வந்தது. சரி, விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இருந்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு கதை எழுதுறது வைக்கிறது, ஆஃபீஸ் பாய் வேலையும் பார்ப்பேன், மேனேஜர்ஸ் பண்ணுற வேலையை லொக்கேஷன் பார்க்குறது, பெர்மிஷன் வாங்குறது, எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்று இவன் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறான், சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் கார்டு தான் வாங்கி கொடுக்கன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா நல்லா வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு. அப்போ என்னோடய ஆசையை கேட்கும்போது தான் நான் சொன்னேன்,
எனக்கு இல்லை கேப்டன், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அப்படியாடா எப்படா இந்த ஐடியா வந்து இல்லை சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டோரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே இந்த சொன்னல எனக்கு உதவி பண்ண அந்த எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நானே மறைச்சி வச்சு கதை எழுதுவேன். அதெல்லாம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ வெளியில் கொண்டு வா, நீ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தானா எப்படி இருக்க முடியும்னு அவங்க தான் கேப்டன்ட்ட எனக்கு அப்படி கொண்டு போகிறாங்க. சுதி சார் மூலியமாக கேப்டன்ட்ட கொண்டு போகிறாங்க. கேப்டன் வேறு எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம், என்னை பற்றி தெரியும். அத்தனை வருஷமாக நான் அவர் வீட்டில், அதாவது அவர் வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் சாப்பிட்றது, நாங்கள் அங்கே வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிடுவோம். யாருக்குமே ஹோட்டல்லேருந்து இப்போ சொல்லப்போனால் இப்போ கதை சொல்லருக்கு கேப்டன் சினி கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது கதை சொல்லருக்கு இருக்க எல்லா உதவி இயக்குனருக்கும் தெரியும் நான் ஆஃபீஸ் பயணம். வல்லரசு படம் பண்ணும்போதும் நரசிம்மா படம் பண்ணும்போதும் கதை கேட்பாங்க, அவ்வளோ கதை கேட்டிருப்பாங்க. அதில் வர எல்லா விஜயகாந்த் சார் சொல்கிற ஒரே விஷயம், வர்ற எந்த உதவி இயக்குனரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. யார் கதை சொல்ல வந்தாலும் சரி. காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 10-20 பேர் இருப்பாங்க, மதியானத்துக்கு மேலே 10-20 பேர் வருவாங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என் வேலை. இப்போ இந்த கேப்டன் சாப்பாடு வாங்கி கொடுப்பார்ல, அதை நான் தானே வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இருக்க உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பாசம் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் நான் என்னோடய ஆசையை நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டேன். அந்த கேட்டது மூலியமாக தான் இது வரைக்கும் நான் அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கேப்டன் ஆஃபீஸில் வந்து யார் யார் கதை சொல்லி இயக்குனராக ஆனாங்களோ அவங்க தான் இன்னைய வரைக்கும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டு அவங்க கூட படங்களை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2000, 2001, 2002 எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் கேப்டனை கதை சொல்ல வந்திருந்தாலும் அங்கே எல்லாருமே என்னை பார்த்துருக்கலாம். எல்லோரும் முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்கிற அந்த சாப்பாடை நான் சாப்பாடு போட்டதுனால அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசம், தனி பாசம் இருக்கும். சார் அவ்வளோ அளவுக்கு சுதீஷ் கேப்டன் சொல்லியிருக்காரு, கதை எழுதிருக்காரு. கேப்டன் பையனும் இன்னைக்கு நடிகராக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்கள வச்சு படம் பண்ணணும்னு நினைக்காம இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி ஒரு புதுமுகம், ஒரு செட்டப்? இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன்ல, இப்போ தம்பி சண்முகப்பாண்டியனை வச்சு நான் என்னை கூப்பிட்டு பண்ண வைக்கணும் இல்லை, அவங்களும் பல முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பியே இப்போ தான் வந்து 2-3 படங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு படமாக முன்னேறி இப்போ தான் வந்து கொப்பு சிவி படைத்தலைவன் ஒரு நல்ல நேம் வந்து கேப்டனோட இடத்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரேன். கண்டிப்பாக காட்டுவேன் சார். ஏன்னா இது படத்தை வந்து நம்ம இப்போ தான் ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலி ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் அவங்ககிட்ட காட்ட நினச்ச ஒரு விஷயந்தான். ப்ரொடக்ஷன் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்கள சரியான முறையில் நம்ம கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்கள மரியாதையாக கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிக்கணும்னா ரவி சார் சொன்னார். ஏன்னா இப்போது நாங்கள் இப்போ 2-3 நாளாக அவங்களுக்கு நாங்கள் தொடர்பு பண்ண நினைக்கும் போது அண்ணி கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க, கொஞ்சம் இந்த அரசியல் பிஸியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு எங்களால் அதை கான்டாக்ட் பண்ண முடியலை. கண்டிப்பாக இன்னும் 2 நாள் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த டேரக்டரை கேட்டு எங்கள் டீமே போய் அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த படத்தை காமிப்போம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சுது அப்படின்னா தம்பி சண்முகப்பாண்டியனை வச்சு பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை விட ஒரு நன்றி கடன் எனக்கு வேறு எதுவும் இல்லை. அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ப்ரொமோஷனுக்கு ஹீரோயினாக வர மாட்டாங்க, ஹீரோயினாக வந்திருக்காங்க, ஹீரோயினுக்கு அக்கா மாதிரி இருக்க வினோதினி மேடமும் வந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து உங்கள் படத்தில் வாய்ப்புகள் அதெல்லாம் எப்படி? அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்கே வேணாலும் போவாங்க. மேடத்திட்ட வந்து கதை சொல்லும் போதே முருகன் நீங்கள் புது டைரக்டரு, உங்களுக்காக நான் அதாவது ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பிடிச்சோம், அவங்கள தேடி தான் பிடிச்சோம். பாலகோபி சார் சொன்ன உடனே எனக்கு இந்த கேரக்டர் பதிவு பண்ணது நான் மேடத்தை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு எனக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்க அவ்வளோ பெரிய அவங்களோட ஃபேன்ஸாக தான் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடித்து எத்தனை டேக் கேட்டால் கூட நம்ம இன்வால்வ் ஆகி அவங்களே மெனக்கிடுவாங்க. அப்படி ஒரு உதவி செய்கிறதுனால அடுத்தடுத்த டைரக்டரை வந்து மேடத்தை கூப்பிட்றாங்க. அவ்வளோதான். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.